நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 26 முதல் மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் ராசியில் தான் இருக்கிறார். மூலத்திரிகோண வீடு, ஆட்சி வீடு, அமக்கலமான ஒரு நிலை. இதில் என்னன்னா 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். 7ங்கிறது நல்ல இடம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம் எல்லாம். 7ஆம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்வது சிறப்பு. ஆனால் சூரியனுக்கு சனி ஆகாது. அதனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. மற்றபடி அவிட்டம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் நல்லா இருக்கார். 2ஆம் இடத்துல ராகு, நிறைய ப்ளஸ் இருக்குது, மைனஸும் இருக்குது. 3ஆம் இடத்துல குரு இருக்கார். அவர் பார்வை பலம் சுபம். உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 12இல் உச்ச நிலையில் இருக்கிறார். இப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்க போகுது. என்னங்க 7.5 சனி போயிட்டுருக்கு, நீங்கள் வேறு ஓஹோன்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 7.5 சனி என்னங்க பண்ண போகுது. 19 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். மற்றபடி 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சுபிட்சம், ஒரு வாழ்க்கையை காட்டிட்டு போகும். இதான் வாழ்க்கை, இதான் உலகம், இதான் வேலை, இதான் உத்தியோகம், இதான் தொழில் அப்படிங்கிற ஒரு நிரந்தர தன்மையை ஏற்படுத்தி விட்டு செல்லும். மற்றபடி கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இந்த 2ல் ராகு இருந்தால் ப்ளஸ்ஸு என்னன்னா, குடும்பத்தை பெருசாக விரிவாக்கம் பண்ணுவார். நல்ல வருமானம் நல்லா வரும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசுவதில் எச்சரிக்கை தேவை. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வெல்லும்னா ஓகே, கொல்லும்னு வந்தால் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு சொல்லால் பிரச்சனை ஆகிடுமே. அதனால் எச்சரிக்கையாக பேச வேண்டும். மற்றபடி கொடுக்கல் வாங்கல், லாவாதேவி. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். தாராளமயம். நீங்கள் 1 லட்ச ரூபா கடன் கேட்குற இடத்துல 2 லட்ச ரூபா கிடைக்கும். நீங்கள் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் விரும்பி கொடுப்பீங்க. அப்படி வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். 3ஆம் இடத்துல குரு இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டங்க. வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு சீரியல் பண்ணுறேன், ஒரு படம் பண்ணுறேன், இன்னொரு வாய்ப்பும் தேடி வரும். அப்போது வந்து வருமானம் நல்லா சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நல்லா இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா, 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். 2வது ஸ்தானத்தில் ராகு இருந்து குடும்பத்தில் சண்டை வரும், சச்சரவு வரும். வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நண்பர்களாலும் கூட பிரச்சனை வரும்னு சொன்னோம். ஆனால் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி அப்படி ஒரு அன்னோன்யம், அப்படி ஒரு ஒற்றுமை, அப்படி ஒரு
சந்தோஷமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகள் நன்மைகள் நடக்கும். கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். ஆனால் 8ஆம் இடத்துல கேது இருக்கார். இந்த வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண நீங்கள் போக மாட்டீங்க. இருந்தாலும் மற்றவங்களுக்காக நீங்கள் சிபாரிசு இல்லை வேறு ஏதாவது பண்ணாலும் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையாகாது. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு மற்றவங்களுக்காக கூட நீங்கள் போகலாம், உங்களுக்காக இல்லைனாலும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், உத்தியோக ரீதியாக இருக்கலாம், இல்லை கல்வி ரீதியாக இருக்கலாம். அது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்லதே செய்யக்கூடிய நிலை. ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வரலாம். அதுவும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமாக கிடைக்கும். மற்றபடி தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். இந்த திருப்பணிகள், கோயிலுக்கு திருப்பணிகள் நிறைய செய்வீங்க. மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே ஒரு உச்சம். ஏன்னா ராசிநாதன் 10ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கார். ஸோ வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம், உச்சமான சம்பளம், நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீங்க. ஆனால் இன்புட்டு பார்த்திங்கன்னா சனி பார்வையில் இருக்கிறதால அதிகப்படியாக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும், அதிகப்படியான உழைப்பு இருக்கும். அப்போ அதிகப்படியான நேரம் உழைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த வருமானம் வரத்தானங்க வரும். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. அற்புதமான காலகட்டம். மூத்த சகோதரத்தால் நன்மைகள் நடக்கும். 12இல் செவ்வாய் இருக்கிறார். ஏதோ இடம் வாங்குறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, மனை வாங்க போகிறீங்க, பிள்ளைகளை கல்விக்காக செலவு பண்ண போகிறீங்க, அப்படி ஒரு நிலை இருக்கும். பெண்களால் செலவினங்கள் அது சுப செலவாகத்தான் அமையப் போகிறது. மற்றபடி 26, 27, 28 சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.